3. கிஷன் கல்யாண வாழ்த்துக்கள். சொல்லுங்க. கிஷன் திருமண நல்வாழ்த்துக்கள். சரிம்மா. Congratulations Kishan on your wedding. Hi Kishan, இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ காயத்ரி நல்லா பார்த்துக்கோங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருங்க. கிஷன் உங்களுக்கும் காயத்ரி தான் கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. நினச்ச வாழ்க்கை 2 பேத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதனால என்னோட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் கிஷன், திருமண வாழ்த்துக்கள். அதாவது என் மகள் காயத்ரி அவர்களை நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க. அதனால நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஹாய் கிஷன், கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? கல்யாணம் கிட்ட வந்துருச்சு. நீங்களும் காயத்ரியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க. இதே போல் எப்போதுமே 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். காயத்ரி ரொம்ப செல்லமாக வீட்டில் வளர்ந்துட்டு வந்துருச்சு. உங்களுக்கே தெரியாது வீட்டில் ரொம்ப செல்ல பிள்ளை அப்படின்னு. அதை கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 2 பேரும் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ, பாய். காயத்ரி ஒரு வீடியோ செஞ்சு அனுப்ப சொன்னிச்சு. எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்க்கு ஒய்ஃபோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். அதனால் மை சிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்றதை மறந்துடாதீங்க. விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்ஸ் மச்சான். வணக்கம் கிஷன், என் குழந்தைய சாப்பிட்றதுல ஒன்றா நம்பராக இருக்கும். எதை பார்த்தாலும் சாப்பிடும். அது வாங்கி கொடுக்காம இருந்துடாதீங்க. அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க, சரியா? அது என்ன சாப்பிட்டாலும் வாங்கி கொடுங்க. எதுவுமே வாங்கி கொடுக்காம இருந்துடாதீங்க. அது சீனனோ மிளாகண்ணோ தமிழ்னோ எந்த சாப்பாடுன்னு பார்க்காது, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடும். சாப்பிட்டு வெடிக்கிற மாரி இருக்கும். அது சாப்பிட்டு வாங்கி கொடுத்துட்டு இலைன்னு சொல்லி இது பண்ணாதீங்க, அது வருத்தப்படும். ஓகே கிஷன், நல்லபடியாக நல்லா பார்த்துக்குங்க. அதை இங்கே இருந்து அழுவாமல் நாங்கள் வச்சு பார்த்தோம். அதேமாரி நீங்கள் அங்கே போய் அது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்காம இருந்து அது அழுவாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஹாய் கிஷன், இன்றும் என்றும் காதலும் அன்பும் தொடர இனிய திருமண வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன் டு போத் ஆஃப் யூ. கிஷன், உனக்கு 1 வருஷம் தான் டைமு. அதுக்குள்ளேயே மட்டனே அம்மாயோட பங்காட் எனக்கு கொடுக்கணும் மறுபடியும். ஹலோ கிஷன், ஹாப்பி மேரிட் லைஃப். இதுக்கப்புறம் லவ் பண்ணும்போது ஹாப்பியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. கல்யாணம் பண்ணோன்னே கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும். பாருங்கள் பக்கத்தில் இருக்கலாம். ஸோ இதான் கமிட்மெண்ட், இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேயா? அதுக்கு தான் இது அப்பப்போ தேவைப்படுது. ஓகேயா? ஓகே, யோர் டர்ன் ப்ளீஸ். ஹாய் கிஷன், ஹாப்பி மேரிட் லைஃப். நான் சொல்கிறதுன்னு தெரியல. நீ இப்போ எப்படி இருக்கிறியோ அதேமாரி இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். கல்யாணம் பண்ண பிறகு ப்ரெஷர் நிறையா வரும். அந்த ப்ரெஷரில் இப்போ இருக்கிற இதை மாற்றிக்காத. ஆல்வேஸ் cheer up like how you used to be. Alright, bye. Cheers. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த 9 இயர்ஸில் நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன், பாடுபடுத்தியிருக்கேன். ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி என் மேலே இன்ன நாள் வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்காக இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த பாடுபடுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே சாரி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன். நீங்களும் எனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். Thank you so much.